ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற காயின் பம்ப் ஆகிறது வர இதெல்லாம் பம்பே ஆகாதுன்னு நினச்சி பம்ப் ஆகிறதுலாம் அதுதான் ஆக்சுவலான புல் மார்க்கெட். எத்தேரியம் எல்லாருமே குறைச்சி எடை போட்டுட்டு இருக்காங்க. எத்தேரியமோட ETF இன்ஃப்ளோ ஒரு புது ஆல் டைம் ஹை ஆனது வந்து செட் பண்ணியிருக்குது. நேற்று மட்டுமே பிளாக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $250 மில்லியன் மேலே எத்தேரியமில் வந்து பர்ச்சேஸ் ஆனது நடந்திருக்கு. இந்த வாட்டி இந்த 4000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா சூன் நம்ம நியூ ஆல் டைம் எல்லாம் கூட வந்து பார்ப்போம். எத்தேரியமில் ஃபியூ டேஸாக பிட்காயின் மூவ் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்ட் காயின்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கும்போது லிட்டரலாக நம்ம மென்டாலிட்டி அப்படியே இது மூலயமா வந்து தெரியுது. போன புல் மார்க்கெட் விடவும் இந்த வாட்டி ரொட்டேஷனுக்கானது நல்லா இருக்குது. ஏன் மார்க்கெட்டில் டம்ப் கரெக்ஷன் வந்து நடக்கும்போது இந்த டிசம்பர் ஆர் ஜனவரி எக்ஸ்ட்ரா உங்களோட சைட் லைனில் இருக்க மணி வந்து ஆட் பண்ணுங்க. மெட்டல் கோர்லாம் இன்னும் மூவே ஆகலை. மேபி 50x பண்ணலாம், 20x பண்ணலாம், 30, 40x, ஈவன் 100x கூட பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் வந்துருக்கு. மெயினாக கேமிங் ப்ராஜெக்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோலாம் கட்டாயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, கிரிப்டோ புல் மார்க்கெட் ஸ்டார்டட் அப்படின்னு. இத்தனை நாள் நம்ம சேனலோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஆல் சீசன் சூன், கிரிப்டோ புல் மார்க்கெட் சூன், ஆல் சீசன் டேட் ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். பட் இந்த வீடியோ டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, ஒரு நியூஸ் ஸ்ட்ராங்காக வந்து ஷேர் பண்ணுற மாதிரி கிரிப்டோ புல் மார்க்கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன் இப்போ தான் கிரிப்டோ புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அஃபீஷியலாக ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான புல் மார்க்கெட் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ போடுற நேரமே ஒரு சின்ன புல் பேக்காக வந்து வரலாம். புல் பேக் ஒரு நல்ல என்ட்ரியாகவும் வந்து அமையலாம். ஏன் அந்த புல் பேக் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ எதெல்லாம் வந்து புல் மார்க்கெட்டுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக விளங்கிட்டு இருக்குது, ஏன் இப்போ புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆல் காயின்ஸ்க்கு மெயினாக. லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. வீடியோ கொஞ்சம் நான் லீனியராக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே அங்கேன்னு வேறு விஷயத்தை பற்றி வந்து பேச போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நிறைய கிரிப்டோ ஆடியன்ஸ் இது போய் ரீச் ஆகும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புல் மார்க்கெட்டோட டெபிக்ஷனு எல்லா ஆல்ட் காயின்ஸும் வந்து பம்ப் ஆகணும். இந்த 2024 ஸ்டார்டிங்கில் அப்படி பம்ப் ஆகலை. ஏஐ பம்ப் ஆச்சு, லேட்டராக மீம் பம்ப் ஆச்சு, அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர நீங்கள் கிரிப்டோ பபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ பபிள்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் ஒவ்வொரு டாப் 100ல் எந்த காயின் இன்றைக்கி என்ன பர்சன்டேஜ் பம்ப் ஆச்சு, வீக்கில் என்ன பர்சன்டேஜ் பம்ப் ஆச்சு அப்படின்லாம் தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நம்ம எதிர்பார்க்காத காயின்ஸ்லாம் என்னென்னமோ பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ஆர்பி வந்து பாருங்கள், நம்ம இந்த டாப் 100 காயின்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டாப் 50 காயின்ஸ் வந்து எவ்வளோ இந்த புல் மார்க்கெட்டில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம். எக்ஸ்ஆர்பி மேபி புது ஆல்டிமை கூட வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அண்ட் போன ஆல்டிமை எல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி பாருங்கள், கண்ணுக்கே தெரியாமல் $2 வந்து நிற்குது எக்ஸ்ஆர்பி. இதுதான் ஆக்சுவலான புல் மார்க்கெட். அது இல்லாமல் இன்னும் மேஜரான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சும்மா எக்ஸ்ஆர்பி பம்ப் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறதில்ல. எத்தேரியம் பற்றி மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் வச்சு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் பாருங்களேன், இந்த 2017லேயே இந்த இது எக்ஸ்ஆர்பி ஆனது $130 பில்லியன் மார்க்கெட் கேப் ரீச், விச் இஸ் வெரி வெரி ஹியூஜ். இப்போ ஆல்ரெடி அவுட் ஆஃப் நோவேர் கிட்டத்தட்ட வெறும் ஒரு 30 பில்லியன் 28 பில்லியனில் இருந்தது. ஆல்ரெடி 110 பில்லியன் வந்து வந்துருச்சு. சூன் எக்ஸ்ஆர்பி கண்டிப்பாக ஒரு கொஸ்டினே இல்லை. எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லலாம். நிறைய பேர் இந்த பாயிண்டில் வாங்கிட்டு கூட விற்காமல் இருப்பீங்க. எக்ஸ்ஆர்பி அப்படியே வச்சுக்கிறேன், அது அகைன் எப்படியோ $3 போகும் நம்பி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லைனா இந்த இடத்துல வாங்கிட்டு மேபி போகும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் இது பெரிய ரிலீஃபு. இதுதான் ஆக்சுவலான புல் மார்க்கெட். ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற காயின் பம்ப் ஆகிறது வர இதெல்லாம் பம்பே ஆகாதுன்னு நினச்சி பம்ப் ஆகிறதுலாம் அதுதான் ஆக்சுவலான புல் மார்க்கெட். ஆல்கோ, ஏடிஏ இதெல்லாம் அப்படி தான் வந்து பம்பாக இருக்குது. மெயினாக நான் புல் மார்க்கெட்னு சொன்னதுக்கான காரணம், எத்தேரியம் பம்ப் ஆகுது. இப்போ லைனாக ஒன்றா ஒவ்வொரு நியூஸாக வந்து பார்ப்போம். இப்போ வியூ பிளாக் செயின்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நவம்பர் 29 இப்போ எத்தேரியமுக்கும் ETF இருக்குது, பிட்காயினுக்கும் ETF இருக்குது. பிட்காயின் தானே ஃபர்ஸ்ட் அசெட் கிளாஸ். எல்லாருமே கிரிப்டோனாலே பிட்காயின் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு எத்தேரியம் ETFல போடணும், ETFல இருக்கவங்களாம் நான் ரிஸ்க் இல்லாமல் பிட்காயினில் போட்டுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸ்லோவாக எத்தேரியம் சைட்லேயும் மணி இன்ஃப்ளோ நடந்துச்சு. ஏன்னா எத்தேரியம் சைட்லேயும் பார்வை வந்து திரும்புது. ஏன்னா பிட்காயின் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிச்சு ETF இருக்கனால. எத்தேரியம் நெக்ஸ்ட் பம்ப் ஆகணுமே. எத்தேரியம் பெருசாக பம்ப் ஆகலையே, போன ஆல் டைமை கூட ரீச் ஆகலையே. பிட்காயின் வந்து போன ஆல் டைம் ஹையாக $69,000 இருந்தது, இப்போ $96,000 வந்துருச்சு. எத்தேரியமோட போன ஆல் டைம் ஹையே $4,800. அப்போ போன ஆல் டைம் ரீச் ஆகிறதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்சன்டேஜ் இருக்கேன்னு ETF இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாம் பார்ப்பாங்க. அங்கேருந்து பிட்காயின் மாதிரி ஒரு மூவ் நடக்குதுன்னா $6,000 $7,000 வந்து போயிடும். எத்தேரியம் எல்லாருமே குறைச்சி எடை போட்டுட்ருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸில் எத்தேரியம் எந்த அளவுக்கு அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ரொம்ப மேபி மார்க்கெட் எத்தேரியம் ரெஸ்பெக்டே பண்ணாதனால 8,000 அந்த அளவுக்கு தான் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது மேபி. ஆனால் பாருங்களேன், பிட்காயினே இப்போ வந்து $69,000 ஒரு 140K 130K போகுதுன்னா ஆல்மோஸ்ட் 2x. அப்போ எத்தேரியம் 2x பண்ணோன்னா அரௌண்ட் ஒரு $9,000 $8,000 மேலே போகும். அதனால் இந்த வாட்டி எத்தேரியம் மேபி 10,000 ஆர் ஈவன் மோர் தென் தட். மேபி இந்த புல் மார்க்கெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போச்சுன்னா, பெரிய பெரிய வேல்யூஷன்லாம் போச்சுன்னா எத்தேரியம் போக வாய்ப்பு இருக்குது. எத்தேரியமோட ETF இன்ஃப்ளோ ஒரு புது ஆல் டைம் ஆனது வந்து செட் பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் இந்த பிளாக் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் பிட்காயின் எத்தேரியம்க்கு ETF ட்ராக்கர் வந்து பார்க்கலாம். பிட்காயினோட 24 hours ETF மூலயமா நடந்த வால்யூம் என்ன, மார்க்கெட் கேப் என்னன்னு காட்டும். அதேமாதிரி எத்தேரியம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அண்ட் மார்க்கெட் கேப் எத்தேரியம் வந்து 10 times விட கம்மியாக வந்துருக்குது ETFல வந்து பார்க்கும்போது. அட் த சேம் டைம் இது எல்லாமே கம்பெனிஸ். இப்போது கிரே ஸ்கேல் வந்து கம்பெனி, அவங்களோட ETF வந்து பார்த்தீங்கன்னா ETHG அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அவங்க வந்து ETHA அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்களோட எத்தேரியம் ETF இண்டெக்ஸுக்கு. நேற்று ஒரு புது ஹையஸ்ட் நெட் இன்ஃப்ளோ ஆனது பிளாக் ராக் மூலயமா இருக்கக்கூடிய ETFல வந்து நடந்திருக்குது. நேற்று மட்டுமே பிளாக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $250 million மேலே எத்தேரியமில் வந்து பர்ச்சேஸ் ஆனது வந்து நடந்திருக்கு, விச் இஸ் அ ஹியூஜ் திங். ஓவரால் எத்தேரியமுக்கும் இந்த பிட்காயின் அளவுக்கு ஒரு ETF மூலயமா ஒரு மார்க்கெட் கேப் ரீச் ஆச்சுன்னா எத்தேரியம் வந்து லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு அசட்டாக வந்து நின்றுடும் கிரிப்டோவில். அண்ட் ரொம்ப பெரிய டவுன் சைடு அப்படிங்கிற பியர் மார்க்கெட்டில் வந்து பார்க்க மாட்டோம். 3,700 வந்து இருக்குது. சூன் இந்த 4,000 அப்படிங்கிறது ஒரு மார்க்காக வந்து இருந்தது இல்லையா. 2024 ஸ்டார்டிங்கில் கூட 4,000 கீழே விழுந்து நம்ம கிட்டத்தட்ட 2,300 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த வாட்டி இந்த 4,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா சூன் நம்ம நியூ ஆல் டைம் எல்லாம் கூட வந்து பார்ப்போம். எத்தேரியமில் 4,000 அப்படிங்கிற இன்னெவிட்டபிளாக அப்கமிங் டேஸ்லேயே வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபியூ டேஸாக பிட்காயின் மூவ் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல்ட் காயின்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா பிட்காயின் இந்த இடத்துல கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகிறது வந்து பார்க்கும்போது ஈஸியாக டக்குன்னு 110K தான் போய் நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக 100K ரீச் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து பிட்காயின் வந்து டம்ப் ஆகி வந்து 90Kல வந்து நின்றுது. இது அப்படியே நீங்கள் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கும்போது லிட்ரலாக நம்ம மென்டாலிட்டி அப்படியே இது மூலயமா வந்து தெரியுது. இந்த இடத்துல 94% வந்து எக்ஸ்ட்ரீம் கிரீடில் வந்து இருந்தாங்க. பரவாயில்ல, எல்லாத்துலையும் இருக்க காசு USDT யாருக்கும் வச்சுக்க ஒரு மென்டாலிட்டியே வந்து இல்லை. லேட்டராக 90Kல வந்து நின்றுதான் மேபி ஒரு 75Kலாம் கூட ஃபஸ்ட் கேஸில் வந்து ரீச் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து போயிடலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 85Kவாவது வரும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பம்ப் அப்படிங்கிற நடந்தது. ஓவரால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஆனது வந்து இது இங்கே உங்களால் நல்லாவே வந்து பார்க்க முடியும். இந்த கன்சால்டேஷனால் தான் ஸ்லோவாக மணி அப்படிங்கிற எத்தேரியமில் நடக்குது, மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் நடக்குது. கூடவே சேர்ந்து பிட்காயின் டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது. இப்போ அப்கமிங் டேஸில் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்பே நடக்காதா, இந்த இடத்துலேருந்து கீழே தான் இறங்க போதா, நம்ம ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பம்ப் ஆக போதா. சேம் டைம் பிட்காயின் அப்போ டாப் வந்து இங்கேருந்து பெரிய அளவில் அப்போ வைக்காதா, 150K மேலாம் போகாதா அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் எல்லா விஷயமும் நல்லா போன புல் மார்க்கெட் விடவும் இந்த வாட்டி ரொட்டேஷனுக்கானது நல்லா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டில் மீம் அப்படிங்கிறதுலாம் மிட் பாயிண்டில் தான் வந்து பார்த்துருந்தோம் புல் மார்க்கெட்டில். இந்த வாட்டி மீம் சீசன் அப்படிங்கிறது நம்ம இயர்லியாகவே வந்து பார்த்துட்டோம். இன்னுமே மீம் சீசன் இருக்குது, பட் அதில் நிறைய பேர் மணி மேக் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பிட்காயின்லேயோ மற்ற ஆல் காயின்ஸ்லையும் விடுவாங்க. இப்போ என்ன ஆக்சுவலாக நடக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, இப்போ பிட்காயின் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதா, எத்தேரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கக்கூடிய ஆல் காயின்ஸ்லாம் ஒரு ஃப்ளோர் அப்படிங்கிற செட் ஆகும். இப்போ நிறைய ஆல்ட் காயின்ஸ், இப்போ எத்தேரியம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4,000 மேலே வந்து செட் ஆகுது. எத்தேரியம் BTC பேரும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மேலே அப் சைடு வந்து வருதுன்னா லேட்டராக அதிலிருந்து மறுபடியும் ஒரு பிட்காயின் ஒரு மூவ் ஆனது வந்து கொடுக்கும். ஏன்னா ஓவரால் நம்ம மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது போன ஆல் டைம் ஹையிலேருந்தே ஒரு 10% தான் வந்து அப் சைடில் வந்து இருக்குது. இன்னும் இந்த இடத்துலேருந்து 5-6 ட்ரில்லியனாவது மினிமம் போகும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ஆல் காயின்ஸில் ஒரு மூவ் இருக்கலாம். மூவ் முடிஞ்சக்கப்புறம் மேபி ஒரு சின்ன புல் பேக்கும் வந்து இருக்கலாம். ஏன்னா ஓவரால் இந்த டிசம்பர் இதெல்லாம் அலைன் ஆகி வர்றது பொறுத்து, ஏன்னா ரொம்ப நாளாகவே மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக இருக்கனால ஒரு சின்ன டிப், அது நீங்கள் வாரக்கணக்காக மாதக்கணக்காலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு சின்ன ஒரு டிப்பானது வந்து நடக்கலாம். மேபி அந்த டிப்பில் 85K கூட வர வாய்ப்பு இருக்குது. நான் பர்சனலாக வந்து நம்புகிறேன், அது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஆல்ட்ஸில் வந்து கொஞ்சம் மணி இன்ஃப்ளோ ஆனது, ஆல்ட்ஸ் கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு $4,000 மேலாம் எத்தேரியம் வந்துட்டு லேட்டரான் மறுபடியும் பிட்காயினில் அந்த மூவ் ஆனது இம்பல்ஸாக நடந்து 130K 150K ஆனது போகும். இப்போ தான் புல் மார்க்கெட் நான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா பிட்காயின் டாமினன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா போன புல் ரனில் வந்து கரெக்டாக டிசம்பர் டைமில் தான் 20K ஆனது பிரேக் ஆச்சு. அந்த டைமில் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் ஃபுல்லாக விட ஆரம்பிச்சிது. இப்போ வந்து பிட்காயின் டாமினன்ஸ் ஒரேடியாக இதுக்கு மேலே விட தான் போகுது அப்படின்னு வந்து என்னோட ஒப்பீனியன். ஆனால் மேபி கொஞ்சம் வந்து விழுந்துட்டு
64K கூட பிட்காயினோட பம்ப் அப்போ ஆல்ட் காயின்ஸும் கூட சேர்ந்து கொஞ்சமாக மேபி அப்போ பம்ப் ஆகலாம். ஏன்னா பிட்காயின் இன்னுமே வந்து 150 140 130Kலாம் வந்து போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் என்னோடய ஒப்பீனியனு. ஸோ அதனால் மேபி பிட்காயின் டம்னஸ் அகெயின் ஒரு சின்ன இந்த டாப் வந்து ஸ்வீப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 63-65% வந்து போயிட்டு அதுக்கப்புறமா கூட வந்து ஃபாலோ ஆகலாம். நீங்கள் பிட்காயின் டம்னஸ் பம்ப் ஆகுதுன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் ஆல்ட் காயின்ஸ் எக்ஸ்டெண்டடாக வந்து பம்ப் ஆகும். இதுதான் நான் வந்து பர்சனலாக வந்து நம்புகிறேன். அண்ட் மீம் காயின்ஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து பேசுகிறது நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மீம் காயின்ஸ் பம்ப் ஆகாதுன்னு நான் வந்து சொல்ல வரல. பட் பீப்புள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் நோக்கி வந்து போயிட்டாங்க. யூட்டிலிட்டி பேஸ்டான ஆல்ட் காயின்ஸ். இப்போ சிசி கூட 2 நாள் முன்னாடி ட்வீட் போட்டார், I'm not against memes, but meme coins are getting a little weird now. Let's build real applications using blockchain. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இதை தொடர்ந்து நானுமே கூட வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தேன். பம்ப் ஃபண்டில் ரொம்ப ரொம்ப மோசமாக அந்த பம்ப் ஃபண்ட்லேருந்து வெளியே வந்து ஒரு மீம் வந்து நல்லா கொண்டு போனோன்னா நாயை சுடுறது, அதுக்கப்புறம் ரொம்ப ரேசிஸ்ட்டாக இதுவாக இருக்கிறது, அப்புறம் இந்த பாண்ட் ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து மீம் சைடில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவ்வளோதான். மீமோட டாப் இது தான். ஒரு லோக்கல் டாப்பாவது வச்சுக்கலாம். மேபி லேட்டரான் மறுபடியும் ஒரு சின்ன மீம், ஒரு நல்ல மீம் சீசனில் எக்ஸாம்பிள் இப்போது பெப்பே அப்புறம் ஃப்ராக்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். பினான்ஸில் லிஸ்டான ஹிப்போ அப்புறம் இந்த காக்கினோ அப்படின்னு இருக்குல்ல அவலான்ஸில், இந்த மாதிரி நல்லா செட்டான மீம்ஸ் இன்னுமே கூட வந்து பம்ப் ஆகலாம். பட் யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட இதுவுமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கூகுள் ஷீட்டாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்ஸுமே ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராப்பரான யூட்டிலிட்டி காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலைன்னா, நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலைன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இன்னும் யூஎஸ்டிடி சைட்லைனில் வந்து இருக்குன்னா மார்க்கெட்டில் டம்ப் கரெக்ஷன் வந்து நடக்கும்போது இந்த டிசம்பர் ஆர் ஜான்வரி எக்ஸ்ட்ரா உங்களோட சைட்லைனில் இருக்க மணி வந்து ஆட் பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு ஆல் இன் அப்படின்னு யூஎஸ்டிடி ஒரு 10% வச்சுக்கோங்க. ஏதாவது டம்போ இல்லை ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி பர்சனலாக ஆகுதுன்னா அந்த யூஎஸ்டிடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ போய் நீங்கள் ஆல்ட் காயின்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமானது வந்து இருக்காது. அண்ட் சேம் டைம் இன்னொரு விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ண வந்து நினச்சேன். உங்கள் காயின்ஸ் ஏதாவது வந்து நல்லா பம்ப் ஆகுது, ஒரு 4x 5x பம்ப் ஆயிடுச்சு, ஒரு காயின் வந்து 20% டவுனில் இருக்குன்னா அந்த வின் பண்ணக்கூடிய, அதாவது நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆல்ட் காயினை விற்று இது வந்து இது பேக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், பம்ப் ஆகாத காயின் இன்னும் பயங்கரமாக வந்து பம்ப் ஆகும்னு அந்த தப்பும் பண்ணாதீங்க. சேம் டைம் இன்னும் வந்து ஒரு லோ பர்ஃபார்மிங் காயின்ஸ் தான் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல, இப்போ கேம்ஸ்லாம் எதுவும் பர்ஃபார்மே பண்ணல, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதில் போய் ஸ்விட்ச் ஆகாதீங்க. பம்ப் ஆகிற காயினை நோக்கியும் போகாதீங்க, பம்ப் ஆகிற காயினை சீக்கிரமாக வித்துறாதீங்க. ஸோ இது மெயினாக நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எதில் காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலான்னா இதை பற்றி தனியாக வீடியோ வந்து பண்ணுறேன், நான் எதெல்லாம் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. மெயினாக கேமிங் ப்ராஜெக்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோலாம் கட்டாயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எலான் மஸ்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டூ மெனி கேம் ஸ்டுடியோஸ் தட் ஆர் ஓன் பை மேசிவ் கார்பரேஷன். XAI இவரோட தான். XAI இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் AI கேம் ஸ்டுடியோ டு மேக்ஸ் கேம் கிரேட் அகைன். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் கேம்ஸாக இருக்கட்டும், கேமிங் ஸ்டுடியோஸ் லைக் இந்த கேம்ஸ் ஃபார் லிவிங்கு, நாக்கமோட்டா கேம்ஸு, அப்புறம் ஏகப்பட்ட கேம் ஸ்டுடியோஸ் வந்து இருக்குது, மைரியா, இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கேமிங் ப்ராஜெக்ட்ஸும் இண்டிவிஜுவல் கேம்ஸ் மெட்டல் கோர்லாம் இன்னும் மூவே ஆகலை. இந்த பர்டிகுலர் வேல்யூவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன தான் அன்லாக் அதிகமாக இருந்தாலும் ஃபுல்லி டைல்யூட்டட் 10 மில்லியனில் தான் வந்து இருக்குது. மேபி 50x பண்ணலாம், 20x பண்ணலாம், 30, 40x, ஈவன் 100x கூட பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. நான் இன்னுமே கூட இது வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பட் என்னென்னா ஒரு டம்ப் கிடச்சிதுன்னா ஓவரால் நிறைய எல்லா ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மெட்டல் கோர்லாம் ஒரு ரொம்ப அண்டர் வேல்யூடு வேல்யூவேஷன். ஆல்ரெடி நம்மளோட இதுள்ள சிகேடி பிக்ஸில் அதுவுமே வந்து இருக்குது. பட் இன்னுமே ஆட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அண்ட் ஸ்டார் அட்லஸும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. கேம்ஸ் பெருசாக அந்த ஹோல் பெருசாக இன்னும் பர்ஃபார்ம் பண்ண வந்து ஆரம்பிக்கல. ஒரு சில கேம்ஸ் இப்போ சைடஸ்லாம் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டார் அட்லஸ் சின்னதாக வந்து மூவ் ஆகிருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து ஷார்ப்னல் பற்றியும் ரீசெண்டாக வந்து பேசியிருந்தோம், கேரட் பற்றி பேசியிருந்தோம். அன்லாக் என்ன தான் இருந்தாலும் ஃபுல்லி டைல்யூட்டட் பாருங்கள், ஃபுல்லி டைல்யூட்டட் ஓரளவு ஓகேவாக இருக்கும்போது இதெல்லாம் 20x 30xலாம் ஈஸியாக பண்ண வாய்ப்பானது வந்து இருக்குது. ஸோ கைஸ், ஹோப் இந்த வீடியோ ஓவரால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வீடியோஸ் வந்து வேணும், இந்த புல் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா, இல்லை போர்ட்ஃபோலியோ செட் பண்ணுறதுக்கா, இல்லைனா எந்த மாதிரி வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கட்டாயம் அதெல்லாம் வந்து பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் மெயினாக ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுக்கு. ஹீரோஸ் ஆஃப் மாவியா கேமும் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். ஹீரோஸ் ஆஃப் மாவியா காயின் என்கிட்ட பெருசாக இல்லை. இப்போ ரீசெண்டாக பம்ப் ஆயிருச்சு. நான் டம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைமில். ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் மார்க்கெட்டில் நடக்கும், பம்பார் டம்ப்பு. இப்போ மெட்டல் கோர்லாம் டக்குன்னு பம்ப் ஆகிடும். நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மாவியா அதை விட கம்மியாக தான் வாங்கினேன். மேபி கொஞ்சம் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். மெட்டல் கோரோட லிமிட் ஆர்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அதனால்
நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் காயின் வந்து மூவ் ஆகாது. மார்க்கெட் அந்த ஹோல் கூட பிட்காயின் இப்படி மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பிட்காயின் டம்ப் ஆகும்போது கூட ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ அதனால் இதுவுமே மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. கைஸ் ரொம்ப வளன்னு நான் லீனியராக பேச விரும்பல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Till then, bye bye. Thank you.